ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்போ யூஸ்வலா செய்யற மாதிரி செய்யாம ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு மசாலா சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 1/4 கிலோ பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்ல தாராளமா தண்ணி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் 2 பாக்கெட் அணில் சேமியா சேர்த்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா போதும். ரொம்ப வேக விட்டீங்கன்னா குழஞ்சிரும். இப்போ இதை தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமா நிறம் மாற வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு லேசா வறுத்துட்டு ஒரு 15 முந்திரி பருப்பை அது கூட சேர்த்து லைட்டா நிறம் மாற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்குவோம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துக்குவோம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அப்பதான் அதோட பிளேவர் மாறாம அப்படியே இருக்கும். இப்ப ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருந்த பட்டாணியை அது கூட சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க சேமியாவை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் சேமியாவும் ஒன்னா கலந்து வர்ற மாதிரி நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா அது கூட 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஹை ஹீட்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டீங்கன்னா சூப்பர் ஸ்பைசியா ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு மசாலா சேமியா ரெடி. இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா? பாய்.